இந்த வாழைக்காய் பஜ்ஜி இட்லி மாவில் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு, அதாவது டீ கடை வாழைக்காய் பஜ்ஜியை அது தோத்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காவை அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த சிப்ஸு கட்டையில் இந்த மாதிரி சீவிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சீவிட்டேன். நீல வாக்கில் நான் சீவி எடுத்துட்டேன். இப்போது 2 குழிக்கரண்டி கடலை மாவு, அப்புறம் இது காஷ்மீரி மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சது, இதுக்கு ரொம்ப காரம் இருக்காது. பெருங்காயத்தூள், ஓமம், உப்பு, பஜ்ஜிக்கு தேவையான உப்பு. இது வந்து ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு. அதாவது ஒரு நைட்டு நேற்று அரைச்ச மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சூடாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். என்னடா இது நீ இட்லி மாவுன்னு சொல்லிட்டு கடலை மாவு சேர்க்குறியேன்னு சொல்லாதீங்க. கடலை மாவு போட்டால் தான் பஜ்ஜி வரும். அது கூட நான் அரிசி மாவோ இல்லை ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்கலை. இட்லி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அதில் டிப் பண்ணி 2 பக்கமும் அப்படியே அந்த கிண்ணத்துலேயே அப்படி தடவிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா புசு புசுன்னு நல்லா சூப்பராக வரும். அந்த கிண்ணத்தில் ஏன் அந்த ஓரங்களில் தேய்ச்சி விடுறேன்னா அந்த மாவுலாம் அப்படியே கீழே சிந்தாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு. அந்த பக்கத்தையும் அந்த பஜ்ஜியை நான் திருப்பி போடுறேன். இது அளவுலாம் நல்லா கிளியராக வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அளவுகள்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வாழைக்காய் இருந்தால் போதும். இட்லி மாவு அரிசி மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இட்லி மாவு இருந்தால் கூட ஒரு குழிக்கரண்டி போட்டு டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.